நம்மளுடைய வீடு ஒரு கோவில் போல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். வீட்டில் நம்ம ஏன் தினமும் தீபம் ஏற்றணும்? இது வெறும் சடங்கு மட்டும் இல்லைங்க. இது ஒரு ஆன்மீக மற்றும் அறிவியல் பூர்வமான ரகசியம் இருக்குது. அதனோட ரகசியத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் தீபம் ஏற்றுவதன் மூலம் நேர்மறை ஆற்றல்கள், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி பெருகி எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜியானது வெளியேறும். மேலுமே இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அற்புதமான அறிவியல் பூர்வமான ரகசியங்கள் நிறையவே இருக்குது. அதையெல்லாம் பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இந்த பூஜை அறையில் தீபம் ஏற்றும் போது இந்த தவறுகளை மட்டும் கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க. இது பல பிரச்சனைகளை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தீபம் வீட்டில் ஏற்றினா போகாது. அதற்கான உரிய முறையில் தீபம் ஏற்றினா மட்டும்தான் அதற்கான முழு பலனும் நம்மளால் அடைய முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதிகாலை தீபம் ஏற்றக்கூடிய நேரம் மற்றும் திசையானது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகாலை நேரத்தில் 5 to 7 மணி மற்றும் மாலை நேரத்தில் 5 to 7 மணி, அதாவது பிரதோஷ நேரம் அல்லது சந்தியா காலம், இது விளக்கு ஏற்ற உகந்த ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. கிழக்கு நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றுவது துன்பங்களை நீக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அபிவிருத்தியையும் தரும். அதே மாதிரி நீங்கள் மேற்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மேற்கு நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றுவதன் மூலம் கடன் தொல்லைகளை நீக்க முடியும். தோஷங்களை போக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் மேற்கு திசையில் நீங்கள் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக வடக்கு திசை. வடக்கு நோக்கி தீபம் ஏற்றுவது திருமண தடைகளை நீக்கி செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அடுத்ததாக தெற்கு திசை. தெற்கு திசை நோக்கி ஒருபோதுமே தீபம் ஏற்றவே கூடாது. இது பார்த்திங்களா, கெட்ட காரியத்துக்கு மட்டும்தான் இந்த தீபமானது ஏற்றுவாங்க. அடுத்ததாக நம்ம முக்கியமான விஷயம், நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் அதனோட பயன்களையும் பார்க்க போகிறோம். பசு நெய் பார்த்திங்களா, மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். வீட்டில் செல்வ செழிப்பு எப்போதுமே சேர்ந்து கொண்டே இருக்கும். நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா கிரக தோஷங்களை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அமைதி மற்றும் அம்சத்தை கொடுக்கும். அடுத்ததாக இலுப்பை எண்ணெய். குடும்பத்தில் செல்வம் பெருகவும் நோய்கள் அனைத்தும் நீங்கவும் இது உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா பஞ்சக்கூட்டு எண்ணெய். அனைத்து ராசிக்காரருக்குமே பொருந்தக்கூடிய ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய எண்ணெய் தான் இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய். அடுத்ததாக விளக்கு மற்றும் திரியோட ரகசியங்களை பார்க்க போகிறோம். மண் விளக்கு பீடைய விலகும், வெள்ளி விளக்கு திருமகள் அருளோட கிளைக்கும். அதே மாதிரி வெண்கல விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா ஆரோக்கியம் மற்றும் செல்வ வளத்தை கொடுக்கும். பஞ்சலோக விளக்கு, இது தேவதை வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக திரியோட வகைகள் பருத்தி திரி, தாமரை தண்டு திரி, இதெல்லாம் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அடுத்ததாக தீபம் ஏற்றக்கூடிய முறையை நீங்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டியதுன்னு பார்த்தோமா, வாசலில் நீங்கள் முதல்ல அதிகாலையில் தீபம் ஏற்றும்போது காலையில் வாசல் கூட்டிட்டு சாணம் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போட்டு அந்த கோலத்தின் மீது ஒரு தீபம் ஃபஸ்ட்டு ஏற்றுங்க. அடுத்தது வாசல் படியில் நீங்கள் கண்டிப்பாக தீபம் ஏற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றுறது சரியான முறையாக இருக்கும். அதே மாதிரி தூய்மை அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு ரொம்ப முக்கியம். குப்பை இருக்கக்கூடிய இடத்துல விளக்கு ஏற்றவே கூடாது. விளக்கை நேரடியாக தரையில் வைக்காமல் தட்டு அல்லது மரப்பலகை மீது நீங்கள் வைத்து ஏற்றுவது தான் சரியான முறை. அதே மாதிரி இந்த விளக்கு அணைக்கும் முறை பார்த்தீங்கன்னா, விளக்கை காற்றினால் ஊதியோ அல்லது கையை வீசியோ நீங்கள் அணைக்கவே கூடாது. பூ அல்லது திரியை பின்னோக்கி நீங்கள் இழுத்து அணைக்கிறது தான் சரியான முறை. தீபத்தோட எண்ணிக்கை ஒற்றைப்படை அல்லது இரட்டைப்படை என கருத்துகள் இருந்தால் கூட பொதுவாகவே ஒரு 2 அல்லது 5, 7 என ஏற்றுவது தீபம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி சிறப்பான பலன் தரக்கூடிய உப்பு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. ஒரு அகல் விளக்கில் சிறிது கல்லுறுப்பு நிரப்பிக்கோங்க. அதன் மேலே நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் நோய்கள் அனைத்துமே நீங்கும். மேலுமே இந்த சிறப்பான ரகசியத்தையும் பார்க்கலாம். ஒவ்வொரு முறை விளக்கேற்றும் போதுமே நீங்கள் பழைய திரியை மாற்றிட்டு புதிய திரி கொண்டு ஏற்றுவது ரொம்ப நல்லது. பழைய தீபத்தோட கரியை நீக்கிவிட்டு ஏற்றுவது நல்ல ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும்.
அதே மாதிரி நம்ம வீட்டில் ஏன் தினமும் விளக்கேற்ற வேண்டும், இதனோட உண்மையான ரகசியம் என்ன? காலை மாலை தீபம் ஏற்றுவது நம்மளுடைய வீட்டில் ரொம்ப முக்கியமான சம்பிரதாயங்களில் ஒன்றாக இருக்குது. தீப ஒளி இருள் அப்படிங்கிற அறியாமையை போக்கி அருள் அப்படிங்கிற ஆன்மாவை ஆற்றல் மிக்க தாக்குகிறது. மேலுமே தீபத்தில் 3 தேவிகளான துர்க்கை, சரஸ்வதி, லட்சுமி 3 சக்தியும் தீபத்தில் இருப்பதனால ஒளிமயமான முன்னேற்றம் வீட்டில் கிடைக்கும். தீபம் ஏற்றி தினமுமே நீங்கள் பூஜை செய்கிறதுனால மனதில் தோன்றக்கூடிய குழப்பங்களை போக்க முடியும். கண்டிப்பாக இது உள்ளத்தோட இருளையுமே போக்கும். வாழ்க்கையில் உயரத்தை கொண்டு வர இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி மனதில் ஏற்படக்கூடிய கவலை, துன்பங்கள், தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் இது தடுக்கும். இதனால தான் தினமுமே பெண்களை பொறுத்த வரைக்குமே வீட்டில் தலைக்கு குளிச்சுட்டு தீபம் ஏற்ற வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவங்க கட்டாயமாக இதை செய்ய சொல்லியிருக்காங்க. தினமுமே காலை அல்லது மாலை நேரத்தில் பூஜை செஞ்சு விளக்கு ஏற்றக்கூடிய வீட்டில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்குது. அதே மாதிரி விளக்கேற்றுவது அப்படிங்கிறது லட்சுமியோட சொரூபமான பெண்கள் தான் ஏற்றுவாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால ஆண்கள் கூட தீபம் ஏற்றலாம். பொதுவாகவே தீபம் ஏற்றுவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செஞ்சாங்க அப்படின்னா அந்த வீடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தினமுமே காலை மாலை வீடு பெருக்கி விளக்கேற்றி பூஜை செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில் கோவிலில் கூட்டமாக தீப வழிபாடு நீங்கள் செய்யலாம். சாமி படத்திற்கு முன்னாடி நீங்கள் தீபம் ஏற்றி சுலோகம் அல்லது கடவுளோட பெயரை நீங்கள் உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் ஒரு அரை மணி நேரமாவது மாவிளக்கு தீபம் எரிய வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்படி ஏற்றுவது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அற்புதமான வழிபாடாக இருக்குது. நம்ம பொதுவாகவே எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல நம்ம தீபம் வாங்கி ஏற்றுவோம். தீபத்தோட வீட்டிலும் நம்ம கோவிலும் ஏன் விளக்கேற்றோம் அப்படின்னு தெரியுமா? தீபத்தோட சுடருக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத கதிர்களை, அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய சக்தியானது இருக்குது. அப்படியே அது ஈர்க்கும்போது நம்மை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜியானது அதிகரிக்கும். நம்ம சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலத்தோடும் காணப்படும். 2 நாள் வீட்டில் விளக்கேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடே ஒரு 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 மயானம் போல் இருக்கும். எல்லாருமே சோர்வாக இருப்பாங்க. இதுதாங்க விளக்கேற்றுவத்தோட ஒரு தத்துவம்னே சொல்லலாம். நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களில் மூலதாரமும் சுவாதிஷ்டானமும் நல்லெண்ணெய் விளக்கேற்றுவதனால தூய்மை அடைகிறது. அதே போல தான் மணிபூரகம், அதாவது அனாகதம் இரண்டுமே நெய் விளக்கு ஏற்ற தூய்மை அடைந்து நல்ல பலன்களை கொடுக்கிறது. நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நாடிகளில் சூரிய நாடி, சந்திர நாடி, அது மட்டும் இல்லாமல் சுசம்னா நாடி ஆகியவை எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. சூரிய நாடி நல்ல சக்தியையும் வெப்பத்தையும் தரும். சந்திர நாடி குளுமையை தருகிறோம். அதே மாதிரி சுசம்னா நாடி அந்த பரம்பொருளோட சம்பந்தப்பட்டு ஆன்மீக பாதையை வகிக்கிறது. நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற சூரிய நாடி சுறுசுறுப்படையும். அதே மாதிரி நெய் விளக்கு சுசம்னா நாடியை தூண்டிவிட உதவும். பொதுவாகவே நெய் தீபம் சகலவித சுகங்களையும் வீட்டிற்கு நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கும். திருவிளக்கை பொறுத்த வரைக்குமே எப்போது வேண்டுமானாலும் ஏற்றலாம். இதற்கு தடை எதுவும் கிடையாது. ஆனால் பொதுவாகவே மாலை 6:30க்கு ஏற்றுவதே நம்மளோட மரபு. இதை பார்த்திங்களா ரொம்ப சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் மறைந்ததும் சில விஷ சக்திகள் சுற்றுச்சூழலில் பரவி வீட்டிற்குள்ளே வர வாய்ப்பு இருக்கிறது. ஒளியோட முன் அந்த விஷ சக்திகள் அடிபட்ட போகும். எனவே தான் அந்த நேரத்தில் விளக்கேற்றுகிறோம் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியான ஒரு உண்மையாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் எந்த நேரத்தில் தீபம் ஏற்றுவீங்க? அதே மாதிரி நீங்கள் காலையில் தீபம் ஏற்றுவீங்களா, மாலையில் தீபம் ஏற்றுவீங்களா? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றும் போது சின்ன சின்ன செய்யக்கூடிய விஷயங்கள் கூட, தவறுகள் கூட உங்களோட நிம்மதியை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தீபம் ஏற்றும் போதும் சரி, வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்யும் போதும் சரி, நம்ம தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த தெய்வம் தான் நம்மளுடைய வீட்டில் குடிகொள்ளும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து தினமுமே நீங்கள் காலை மாலை என 2 வேளைகளிலுமே தீபம் ஏற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக வேணும், நேர்மறையான சக்திகள் வர வேணும், நல்ல எண்ணம் எனக்கு கொடுக்க வேணும், அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அனைவருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி காலை மாலை என 2 வேளைகளிலும் எந்த வீட்டில் ஒரு தீபம் எரிகிறதோ அந்த வீடு கண்டிப்பாக சுபிட்சமாக மாறும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சரியாகும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம தீபம் ஏற்றுவதோட சிறப்பையும், எந்த நேரத்தில் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி நம்ம எந்த முறையில் தீபத்தை நம்ம ஏற்ற வேணும், எந்த முறையில் குளிர வைக்க வேணும் அப்படிங்கிறத எல்லாமே பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்
பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தீபம் தினமுமே ஏற்றுவீங்களா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட பல பிரச்சனைகளுக்கு வழியாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் செய்யக்கூடிய இந்த வீட்டு பூஜை அறையில் நீங்கள் இந்த மாதிரியான முறையில் தீபம் ஏற்றும்போது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப செல்வ செழிப்போட, ரொம்ப மகிழ்ச்சியோட, ரொம்ப நிம்மதியோட, ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிம்மதி தான். அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதை முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த தீபத்தை தினமுமே காலை மாலை என 2 வேளைகளிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். All viewers, thank you.